தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமான இறை உறவுகளே, மனிதர்களாகிய நாம் ஏதோ ஒரு பயத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த பயத்தை இன்றைக்கு ஆண்டவர் கலைகிறார். பயப்படாத, நான் பார்த்துக் கொள்கிறேன். ஏதோ ஒரு இடம் புரியாத ஒன்று போயிட்டா கூட அடுத்தது நடந்துருமோ, ஒன்று சால்வ் பண்ணிட்டா கூட வேற ஒன்று நடந்துருமோ. நடந்து இது யோசித்து 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 மனிதர்களாகிய நாம் நிகழ்காலத்தை எழுந்து கொண்டிருக்கிறோம். 5ஆம் நூற்றாண்டில் அலெக்சாண்டர் என்பவர் ஒரு குழுவினரை வைத்திருந்தார். தூங்காதவர்கள், ஸ்லீப்லெஸ் ஒன். என்னன்னா, அவங்க 2ஆம் வருகைக்காக காத்திருந்தாங்க. தூங்காமலும் ஜெபித்தார். ஒருவேளை இரவு நேரத்தில் கடவுள் வந்துட்டா, 2ஆம் வருகை நடந்துச்சுன்னா, ஆண்டவர் திருப்பி வந்துட்டாருன்னா என்று இரவுமே தூங்காமல் சிறு சிறு குழுக்களாக பிரித்து ஜெபித்தார்கள். 1 தெசலோனிக்கர் புத்தகத்தில் பார்க்குறோம், பவுல் அடிகளார் புத்தகத்தில் பார்க்குறோம். நிறைய பேர் 2ஆம் வருகை அவர்கள் காலத்தில் நடக்கும் என்று காத்திருந்ததை விவிலியத்திலும் பார்க்க முடிகிறது. ஆனால் விவிலியத்தை நல்லா ஆய்ந்து பார்த்தால் 2ஆம் வருகை நிச்சயம் நடக்கும். ஆனால் அந்த காலம் வேலையினுடைய தெளிவான குறிப்புகள் கிடையாது. இப்பதான் நடக்கும்லாம் கிடையாது, ஆனால் நடக்கும் என்ற குறிப்பு இருக்கிறது. பிரியமான இறைவர்கள் வாழ்க்கையில் அப்படிதான். எதையோ நினைச்சு பயந்து கொண்டே இருக்க வேண்டாம். அப்ப என்ன பண்ணணும்? 2ஆம் வருகைக்காக, 2ஆம் வருகை எந்த நேரத்தில் நடந்தாலும் அதுக்காக தயாரித்த மனநிலையோடு இரு. அது இப்ப நடந்தது அப்ப நடந்தது காலத்தையும் நேரத்தையும் நீ குறிக்காதே. வாழ்க்கையில் அப்படிதான். எதையோ நினைச்சு பயந்துட்டே இருக்காத. இது நடந்துருமோ அது நடந்துருமோ என்று பயந்து கொண்டே இருக்காத. இன்றைக்கு நற்செய்தியிலே ஆண்டவர் மிக அழகாக சொல்லிவிடுகிறார். லூக்கா நற்செய்தியே 17ஆவது அதிகாரம் 26 37 வரை உள்ள இறை வார்த்தையிலே, தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர், என் பொருட்டோ அதை இழப்போரோ காத்துக்கொள்வர். ஆண்டவர் பொருட்டு நடக்கும்னு இரு. நீ வாழ்க்கைக்கான வழியை தேடிக்கொண்டிருக்காத. நீ செய்ய வேண்டிய கடமையை மட்டும் செய். நீ பயந்து கொண்டிருப்பது உன் கடமை அல்ல. இது நடக்குமோ அது நடக்குமோ என்று அச்சத்தோடு இருப்பது உன் கடமை அல்ல. நடக்காத ஒன்றை நடந்து விடுமோ சில பேர்லாம் இருப்பா, ஏதோ ஒன்று ஒரு மாதிரி இருக்குங்க, எனக்கு ஏதாவது நினைச்சாலே அது நடந்துருங்க. அவங்களுக்கு நடக்கும் தான், ஏன்னா அதையே நினைச்சிட்டு இருந்ததால அது நடக்கும். எனவே பிரியமான அன்பு உறவுகளே, திருந்துவோம் அன்பர்களே. ஆண்டவரை நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகள் பயப்பட மாட்டார்கள். ஆண்டவரை நம்பிக்கை உள்ள பிள்ளைகள் அது தீமையாக இருந்தாலும் என் தேவன் எனக்காக மாற்றுவார், என் தேவன் என்னை சாட்சியப்படுத்துவார், என் கடவுள் என்னை ஒருபோது கைவிட மாட்டார். அதுதான நம்பிக்கை, அதுதான விசுவாசம், அதுதான ஆலயத்தில் அறிக்கையிடுகிறாய். அப்புறம் ஏன் பயப்படுற? உனக்கும் 5ஆம் நூற்றாண்டிலே அலெக்சாண்டர் 300 பேர் வைத்து, தூங்காதவர்கள் என்று பெயர் வைத்து 2ஆம் வருகைக்காக காத்திருந்து பயந்து ஜெபித்தார்கள். அவர்களுக்கு உனக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? நம்பு, பயப்படாத, அச்சப்படாத. நான் பார்த்துக் கொள்கிறேன் என்கிறார், நான் விடுவிக்கிறேன் என்கிறார், நான் ஆசீர்வதிக்கிறேன் என்கிறார். குறிப்பாக வெள்ளிக்கிழமை இறுதி ஆண்டவருடைய நாள். உடல் பலவீனமாக இருப்பார்கள், மருத்துவமனையில் இருப்பார்கள். மருத்துவம் பார்த்து நான் சோர்ந்து போயிட்டேன், என்ன செய்யறதுன்னு தெரியல என்று பலவீனத்தோடு இருப்பவர்கள். பணத்தையெல்லாம் இழந்து மருத்துவத்துக்காக இழந்திருப்பவர்கள். பல்வேறு இக்கட்டான நோயில் இருந்து அது மீளா முடியாத துயரத்தில் இருப்பவர்களே, நம்பிக்கையோடு இருங்க. நான் பார்த்துக்கொள்கிறேன் என்கிறார், நான் தருகிறேன் என்கிறார். நீ நம்பிக்கையை முதன்மைப்படுத்தி இரு மகனே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்கிறார், உன்னை அபிஷேகத்தால் நிரப்புகிறேன் என்கிறார். எதை நம்பிக்கையில் சொல்றீங்க பாதர்னா, அவர் மேலே உள்ள நம்பிக்கையில். இன்றைக்கு நற்செய்தியின் அடிப்படையில் அவர் மேலே உள்ள நம்பிக்கையில் அவர் உங்களை மாற்றுவார், நமக்கு செய்வார். இந்த அபிஷேகத்தை, ஆசீர்வாதத்தை, கிருபையை, வல்லமையை நான் நினைப்பதை விட அதிகமாக ஆண்டவர் நமக்கு செய்வார். அது வல்லமையாக இருக்கும். அச்சத்தை தவிர்த்து நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வோம். மீண்டும் சொல்கிறேன், அச்சத்தை தவிர்த்து நம்பிக்கையை வளர்த்துக்கோ. அப்படின்னா ஜெபிக்கிறத அதிகப்படுத்துங்க, ஜெபமாலை ஜெபிக்கிறத அதிகப்படுத்துங்க, கோயிலுக்கு போகிறத அதிகப்படுத்துங்க, உங்களுடைய தனி ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. வாழ்க்கை ஆசீர்வாதமாக, அபிஷேகமாக, தன்னம்பிக்கையோட தெம்போடு நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் பயந்துட்டே இருக்கிறீங்கன்னா விசுவாசம் குறைவாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். தைரியமாக இல்லைங்க. ஜெபிப்போம். நன்றி அப்பா, வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி, ஆசீர்வாதத்துக்கு நன்றி. வெள்ளிக்கிழமை உடல் சுகத்துக்காக ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் வேதனைகள், வலிகள், துன்பங்கள், கவலைகள், உடலில் எந்த பகுதிகளெல்லாம் நோய் நொடிகளோடு இருக்கு, ஆமை துதிக்கிற வேலையில, ஆண்டவரே ஆராதிக்கிற வேலையில, வீட்டில் என்னவெல்லாம் பிரச்சனைகளோடு ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொன்றையும் உங்கள் பாதத்தில் வைக்கிற வேலையில, என்னவெல்லாம் கமெண்டில் அனுப்புகிறார்கள் ஒவ்வொன்றும் நிறைவேற்றப்படும் என்று நினைக்கிற வேலையில, அப்பா நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக.
ஆண்டவரே நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஓ வல்லவரே, நல்லவரே, உமது கிருபையால் ஒவ்வொரு குடும்பமும் வாழ்வார்களாக. ஆண்டவரே, உமது பெயரில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. நன்றி ராஜா, இந்நாள் மட்டுமான ஆசீர்வாதத்துக்கு நன்றி. இந்நாள் வரை எங்களை விழாத வண்ணமாய் தாங்கி இருக்கிற உமது கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. வல்லமையான இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறும். நீங்க கமெண்ட்ல அனுப்புற ஒவ்வொன்று இயேசு கிறிஸ்து திருப்பையில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளே, இயேசுவின் பெயரால் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள், வாழ்வீர்கள். வல்லமையான இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தலைவணங்கி இந்த இறுதி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே.